நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். விருச்சக லக்கண விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தியா என்ற பதிவானது லக்கணத்தை எண்ணி வர 6ஆம் பாகமான 6ஆம் ராசியான மேச ராசின்னு பதிவாகும். இந்த மேச ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய கேது பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க அந்த பதிவாகும். ஓகேங்களா, இந்த பதிவு நாங்கள் எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா ஒரு ஜனகால ஜாதி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்ட நவாஸ் கட்ட 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதாவது ராசி கட்ட பார்த்து 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். அது 12 கட்ட பார்த்தீங்கன்னா லான்னு ஒரு கட்டத்தில் போட்டிருப்பாங்க. அதான் உங்களுக்கு லக்கணம் முதல் பாகம் 1ஆவது வீடு. ஓகேங்களா, அப்போ அதாவது 1 2 3 4 5 6 எண்ணி வர அது 6ஆம் பாதத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா, இப்போ நட்சத்திர சாரத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசி கட்டத்துக்கு முன் பேச்சில் நவாஸ் கட்ட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரகத்துக்கு முன்னே கொடுத்துருப்பாங்க. சூரியன் சந்திர செவ்வான் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நேர்கோட்டில் உங்களுக்கு நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த நட்சத்திரம்னு அந்த நட்சத்திர வாயிலாக தான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் தசாபதி கிரகங்கள் பயணித்து உங்களுக்கு தசாபதி பயணித்து உங்களுக்கு பலன் அளிக்கிறாங்க இதோட பதிவாகும். ஓகேங்களா, இதோட விளக்கம். ஓகேங்களா, இதை புரிஞ்சு பலனை பாரு சிறப்பாக உங்களுக்கு பலன் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக லக்கணம் விருச்சக ராசிக்கிறது அந்த பலனை பார்க்கணும் கேட்டாக்கா அப்படி கிடையாதுங்க. விருச்சக லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி நடக்குமானால் லக்கண பாவகிறது இந்த பலன் நீங்கள் அப்படியே 100% நீங்கள் பலனை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இது எத்தனை கோடி தசாபதி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 3 கோடி 4 கோடி சனி திசைங்க. சனி திசை கேது புத்தி அப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சனி திசையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குங்க. அப்போ சனி திசை கேது புத்தியோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா 1 வருடமும் 1 மாதம் 9 நாட்களும் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்கள் லக்கணத்தை எண்ணி வர 6ஆம் பாகம்னா 6ஆம் ராசினா மேசேஜ் என்ன நட்சத்திரம் பார்த்துடலாங்க. அப்போ இன்னும் நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. அஸ்வினி 1 2 3 4 பாதம், பரணி 1 2 3 4 பாதம், கீர்த்திகை 1ஆம் பாதம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி பாதத்தில் உங்களுடைய கேது பகவான் அதாவது சுயசாரத்திலேயே 6ஆம் இடத்துல உத்தினாதான் இருந்து பயணிச்சு என்ன பலன் அளிக்க பார்ப்போம். ஓகேங்களா, இது என்ன சம்மந்தப்படுதுங்க 6 சம்மந்தப்பட்டு கேது டபுளாக சம்மந்தப்பட்டு பலன் அளிக்கிறார். இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா 3 கோடி 4 கோடி தசை இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு சுகம்னா என்ன, கஷ்டம்னா என்ன, ஓகேங்களா, வீரிய செயல்பாடுன்னா என்ன, ஓகேங்களா, தாயினா என்ன, சுகபோகம்னா என்ன, வீடு வண்டி வாகனம்னா என்ன, அதுக்கெல்லாம் நீ எப்படி கஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டு நீ வரணும் அப்படின்னு நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் சிரமத்தை கலந்து கொடுப்பாருங்க. ஓகேங்களா, அந்த அளவுக்கு ஒரு கொடுத்து அப்போ இதுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டோமா அப்படின்னு உங்களுக்கு ஞானத்தை போதிக்கிற தன்மையில் அந்த புத்தி நடத்தி உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போன ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடு வாசல் வண்டி வந்து ஒரு அசால்ட்டாக நினச்சிருப்போம். இல்லை சகோசர்கள் அசால்ட்டாக நினச்சிருப்போம். எதுவும் முயற்சி பண்ணாமல் அசால்ட்டாக இருந்திருப்போம். ஓகேங்களா, ஒரு உயர்கல்வி படிப்பு விஷயத்தில் நம்ம அசால்ட்டாக இருந்திருப்போம். நம்ம உடம்பு பாட்டில் நம்ம அசால்ட்டாக இருந்திருப்போம். அத்தனையும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு தேவையாக இருக்கும். அத்தனையும் தடுமாட்டத்தோடு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இத்தனைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகம் பின்னி சூனி ஜோதிட போய் பார்க்குறது, ஒரு கோயில் பாடம் போகிறது, ஒரு மந்திரிச்சு வாங்குறது, இந்த மாதிரி அனைத்துமே இந்த மாதிரி காலகட்டம் நடக்கக்கூடிய பயனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக நாம் இதெல்லாம் அணுகும்போது கண்டிப்பாக அணுக வேண்டிய சூழ்நிலை தான் வருங்க. ஓகேங்களா, சரிங்க, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்த சாரத்து போகலாம். சரி, அடுத்த சாரம் என்னங்கிற சாரம் இருக்குதுங்க. அடுத்து பரணி சாரம் இல்லைங்களா. அப்போ இதை பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 7 12 சம்மந்தப்பட்டு மேலே 3 நாள் பயணிக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது நம்மளோட மனைவிக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறது, நம்ம கூட்டாளிங்க கூட சேர்ந்து ஒரு கூட்டாக தொழில் பண்ணுறது, ஒரு கூட்டாக சுகபோகமாக நம்ம ஒரு வாகனத்தில் போகிறது வர்றது, அது தூரத்து பயணம் போகிறது, பெரிய முதலீடாக போட்டு தொழில் பண்ணலான்னு நினச்சி ஆரம்பிக்கிறது, அதுக்காக கடன் வாங்குறது, அதுக்காக ஆட்களை சேர்த்துறது, அதுக்காக பல பேர்த்த பார்த்து பல இல்லலுக்கு அப்புறம் ஒரு காரியத்தை நம்ம செய்கிறது. ஓகேங்களா, அப்போ ஏன்னா 6 சம்மந்தப்பட்டு அதில் 7 12 கோடி பரணி சாரம். ஓகேங்களா, அப்போ 3 நாள் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணி வைப்பாங்க, நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த கேது இந்த மாதிரி சாரத்தும் போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டாக்கா இயற்கை வளை சேர்ந்தது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பழசு அடிப்பட்டு நொறுங்கினது, நூல் பஞ்சு சம்மந்தப்பட்டது, இயற்கை மூலிகை சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி அக்கு பஞ்சர், பிசியோதெரப்பி, இந்த மாதிரி ஒரு நரசிங் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து சித்த மருத்துவம் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நடக்குமா கண்டிப்பாக நடக்குங்க. எப்படி கேது சில பேர் வண்டி வாங்கி கொடுக்க முடியுமானா அது வாங்குகிற சாரம் 6ஆம் இடத்துல தான் நான் 7 கோடி சாரத்தில் இருக்கிறாங்க, 12 கோடி சாரத்தில். அப்போ எப்படி கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஒரு முடக்கடி கொடுத்து அதுக்கு உண்டான பாயிண்ட் அப்பு அந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலையற்ற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம மட்டும் வண்டி வாங்கி வச்சு நம்மளால் செலவு பண்ண முடியாது, செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்போ இந்த மாதிரி பாயிண்ட் கொடுப்பாங்க. அப்போ ஆல்ரெடி அந்த வண்டி வாங்கின மாதிரி இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரங்கள் யூஸ் பண்ண வண்டியாக இருக்கணும், ஒரு குருமார்கள் யூஸ் பண்ண வண்டியாக இருக்கணும், ஒரு நரசுங்க சித்த மருத்துவங்க இந்த மூலிகை சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி தொடர்பு சம்மந்தப்பட்டது எது வாங்கினாலும் நம்ம நல்லா இருக்குங்க. ஓகேங்களா, சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்து போகலாம். அடுத்த சார் என்னங்க கீர்த்திகை சாரம் இல்லைங்களா. அப்போ 10 கோடி சாரம். ஓகேங்களா, சூரியனோட சாரம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் சம்மந்தப்பட்டு 10 சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்படுறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நாம் இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு ஆன்மீகத்தில் நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தர்மகர்த்தா ஒரு காரியகர்த்தா இருக்கிறோம்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேர் வாங்கணும், சின்ன பேர் வாங்குவோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காலபுருஷன் இந்த 1ஆம் இடம் மேஷம் கரண்டு 3ஆம் இடம் இல்லைங்களா? அப்போ இந்த லக்கணத்துக்கு 6ஆம் இடம் வந்துருக்குது விருச்சிக லக்கணத்துக்கு. அப்போ என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடுமையாக உழைக்காமல் கடுமையாக இது பண்ணாமல் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்காது. அப்போ என்னதான் வந்து நமக்கு மேலே ஒருத்தர் வந்துட்டு ஆட்டி படித்து அது கீழே தான் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா? அப்போ என்னதான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய உச்சமான இடத்துல அது இது வந்து கேது உச்சமாகி அதை உச்சமற்ற சாரத்தில் வந்து புத்தி நடத்தலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இன்னத்தை பேர் வாங்கி கொடுப்பாரு, அதாவது காலதாமத்தோட பேர் வாங்கி கொடுப்பார் ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு இக்கு வைப்பார், அதிகமாக நல்ல ஒரு பாயிண்ட்டை கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க இந்த காலகட்டங்களில் பூரா வந்து சிவன் வழிபாடு, சித்திர வழிபாடு, ஒரு ஜீவசமாதி வழிபாடு, ஒரு இயற்கை மூலிகை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு தொடர்புல நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 கோடி 4 கோடி தசா புத்தியில் இந்த மாதிரி சாரத்தை நின்று புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அது சேர்ந்த தொழில் அமைச்சு கொடுப்பாங்க ஓகேங்களா? ஒரு பழைய வண்டி வாங்கி விற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பழசு முடங்கினது ஒருத்தர் புழங்கினது இப்படி தான் கிடைக்குமே தவிர பெருசாக ஃபேவரட்டாக கிடைக்காது. இப்போ 15 பேர் சிறப்புன்னு வாழ்வு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.